இன்னொரு பக்கம் இங்கே தர்ஷன் வந்துட்டு கிளம்பி வெளியே போக பார்க்குறாரு. அன்பு வந்து ஜூஸை கொடுத்துட்டு இருந்தாங்க, இதை குடிங்க, காலிலேருந்து நீங்கள் எங்கேயோ அழிஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம், நான் கொஞ்சம் வெளியே போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ தானே வந்தீங்க, எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு அன்பு கேட்க, இந்த பேர் உனக்கு அது தேவையில்லாது, நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டோன்னே நீங்கள் எங்கேயும் போவேன், நான் இங்கே இருங்க அன்பு சொல்ல, இந்த பேர் ஒழுங்கு மரியாதை வழி விட்டு இல்லை நடக்கிறதே வேறு என்ன பண்ணிடுவீங்க அப்படின்ட்டு அறிவுக்கரசி சேரில் உட்காந்துருக்கோங்க எழுந்து வராங்க. என்ன குரலெல்லாம் ஒசருக்கு, என்ன ஓவராக ஆடுற நீ ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை பாருங்க இப்போ எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு நான் போன தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ அதெல்லாம் பார்க்கறதுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. குணசேகரனும் வந்துடுறாரு. கரெக்டாக சக்தி வராங்க. என்ன ஆச்சுடான்னு கேட்க, அம்மாவை பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்றாங்க. ஆமாம், நீ பார்க்க போகக்கூடாது, கல்யாணத்தை எல்லாம் உனக்கு இப்படி ஏற்பாடு பண்ணாங்க, இப்போ என்ன நீ இங்கே பார்க்க போகணும் அங்கே பார்க்க போகணுன்னு சொல்கிறேன்னு உள்ள சொல்ல, அதை கேட்டு இங்கே பாருங்கள், நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னா அதுக்காக எங்கள் அம்மாவை கூட போய் பார்க்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் நடக்காதா, அந்தளவுக்கு ஆகிட்டு நீ அப்படின்னு அறிவு கேட்க, ஆமாம் முன்ன மாதிரி எகிரி குச்சி போறியா சவுடு எகிரி குச்சி அப்படின்னு அறிவு கேட்க, இல்லை நானே செத்துடுவேன் அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு அப்படியே மொத்த பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. சக்தி உடனே இங்கே பார்த்தா ஒழுங்காக கிளம்பி நீ போயிட்டு வா, அம்மாவை பார்த்துட்டு போ, இங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், போடா போன்னு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், சாது இருந்தால் காதுக்குள்ள அது அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்காக இருந்துக்கோ, அடக்கி வாசி, ஓவராக ஆடணும்னு நினைக்காதுன்னு அறிவை பார்த்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. என்ன இந்த சக்தி மாமாலாம் பச்சைக்காயில் பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கரிகாலன் சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரூமில் வந்து ஜனனி ஒரு பக்கம் அழுதுட்டு நின்றுட்டு ரேணுகா நந்தினி அழுதுட்டு இருக்காங்க. அப்பா சக்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா, நீ நல்ல பையனா நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு நீ அந்த பக்கம் சாஞ்சிடுவேன், நான் தப்பே சொல்ல மாட்டேன், உனக்கு நியாயம் கிடைக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் அந்த மனுஷி எவ்வளோ பேச்சு பேசிட்டாங்க, 20 வருஷம் இந்த வீட்டில் வாழ்ந்தது, அந்த மனுஷன் கூட வாழ்ந்தது என்ன பண்ணானே தெரியல. தான் பொண்ணையே வந்துட்டு கடத்தி வச்சுன்னா அவ்வளோ நாடகம் மாதிரி அவ்வளோ துன்புறுத்தினா, இப்போ பொண்டாட்டி இது பண்ணி என்ன பண்ணானே தெரியல. ரத்த வெள்ளத்தில் அந்த மனுஷி ஆஸ்பத்திரியில் கிடைத்தா பொழைப்பாலோ உயிர் போயிடுமோ தெரியாது. ஆனால் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன்ப்பா, அவள் இந்த வீட்டுக்கு எவ்வளோ செஞ்சுருப்பான்னு உனக்கே தெரியும். இந்த 20 வருஷத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் இந்த வீட்டில் செய்கிறது செய்யாமல் இருந்ததே தெரியாது. அந்த மனுஷிக்கு இந்த நிலைமை எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நீ தயவு செஞ்சு எங்கள் கூட இருன்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு காலில் விழுந்துடுறாங்க. சக்தி அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. அண்ணி என்ன நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன், ப்ளீஸ்ப்பா எங்கள் பக்கம் எதுவும் சொல்கிறாங்க. அண்ணி நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பக்கம் தான் இருப்பேன். அண்ணி வந்துட்டு எனக்கு அம்மா மாதிரி, நான் ஜனனி கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்போ அவங்க தான் எங்கள் அம்மா மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு இருக்காமல் நான் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இந்த வீட்டு ஆம்பளை இறங்க அப்படியே புட்டுக்கள் மாதிரி நிற்கிறானுங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை வந்துட்டு யாரையும் சொல்கிற மாதிரி நிற்கிறானுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. ரேணுகா இங்கே ஈஸ்வரியை காமிக்கிறாங்க. ஈஸ்வரி ஒரு பக்கம் பேஸ் இதுவில் இருக்கிறாங்க ஆக்சிஜன் மாஸ்கில். இன்னொரு பக்கம் தர்ஷினி கூட நந்தினியோட தம்பி வந்துட்டு இருக்காரு. விசாலை வச்சதை பார்த்துக்கிட்ட பேர் உன்னை சொந்தம் நினச்சிட்டு இருக்கேன், அதனால தான் எதுவும் பேசாமல் பண்ணாமல் இருக்கிறேன், நீ ஓவராக ஆட்டம் போட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு கடுப்பாய் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்றதை வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்கலாம். இதோட எபிசோட் ரொம்ப முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.